Hello everyone, this is Shahrukh, and today we are going to see the cells in connective tissue. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூனா என்ன, அது வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை ஆகுது, கனெக்டிவ் டிஷ்யூ கிளாஸிஃபிகேஷன் இல்லை, கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து என்னென்ன கான்ஸ்டிடுவன்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ், அதில் வந்து செல்ஸாக வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மேட்ரிக்ஸ்னா என்ன, ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகுது, ரெண்டு டைப்ஸ் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் இருக்குது, கொலாஜன் ஸ்ட்ரென்த்துக்காக, எலாஸ்டின் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. அதே மாதிரி வந்து செல்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைப்ரோ பிளாஸ்ட். ஸோ ஃபைப்ரோனாலே ஃபைபர்ஸ் தான், பிளாஸ்ட்னா ஏதோ ஒரு செல்லு. ஸோ இட் செக்ரேட்ஸ் தி ஃபைபர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் ஆர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ மேட்ரிக்ஸ் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா, இந்த செல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஃபில்டு பை அ செமி ஃப்ளூயிட் கண்டென்ட், செமி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ். அந்த செமி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் தான் மேட்ரிக்ஸ் ஆர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னுவோம். ஸோ அந்த செல்ஸு, இந்த ஃபைபர்ஸு, அதை தவிர என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லணும்னா மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸே செக்ரேட் பண்றது ஒரு செல்லு தான். அந்த செல் பேர் தான் ஃபைப்ரோபிளாஸ்ட். இதுதான் அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட நியூக்ளியஸ், இது வந்து ஒரு செல்லு. அப்போ இதுல இருந்து பாருங்க நிறைய ஃபைபர்ஸ்லாம் வெளியே வருது. ஸோ இட் மேபி கொலாஜன் ஃபைபர்ஸ், எலாஸ்டின் ஃபைபர்ஸ். அண்ட் இதுல இருந்து என்னன்னா மேட்ரிக்ஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அந்த செமி ஃப்ளூயிட் ஹையலூரினிக் ஆசிட்லாம் இதுல இருந்து தான் வரும். ஸோ இது வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது மேட்ரிக்ஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ல செக்ரேட் பண்றது. அதுக்கப்புறம் மேஸ்ட் செல்லு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ்லாம் வந்து என்ன செக்ரேட் பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிஸ்டமின், செரோட்டோனின் அண்ட் ஹிப்பாரின். இப்போ லீச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லீச் பச்சாலே அதுல வந்து ஹிப்பாரின் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து படிப்போம். அந்த ஹிப்பாரின் என்னன்னா வந்து ஒரு ஆன்டி கொயாகுலண்ட். கொயாகுலண்ட்னா என்னன்னா கொயாகுலேட் பண்றது. இந்த சப்ஸ்டன்ஸ் விச் கொயாகுலேட்ஸ், எதை கொயாகுலேட் பண்ணோம்னா பிளட். அப்போ இப்போ லீச் வந்து யார் மேலேயாவது ஒட்டி பிளட் சக் பண்ணோம்னா, அது சக் பண்ண போது அந்த பிளட் கிளாட் ஆகக்கூடாது. கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த லீச் என்ன பண்ணோம்னா ஹிப்பாரின் அப்படின்னு போடும். அந்த ஹிப்பாரின் என்ன பண்ணோம்னா அந்த பிளட்டை கிளாட் பண்ணாம அப்படியே லிக்விடாவே சக் பண்ணிக்கும். ஸோ லீச் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணோம்னா பிளட்டை சக் பண்ணிக்கும் இந்த ஹிப்பாரின் அப்படின்னு அந்த செக்ரீஷனை போட்டு. அதே ஹிப்பாரின் தான் வந்து நம்ம பாடியிலும் இருக்கு. யாரு செக்ரேட் பண்றேன்னா அது வந்து மேஸ்ட் செல் வந்து செக்ரேட் பண்றாங்க. ஸோ ஹிப்பாரின் வந்து ஆன்டி கொயாகுலண்ட், கொயாகுலேட்டை தடுக்கும். ஸோ ஆன்டி கொயாகுலண்ட். அதே மாதிரி வந்து இந்த மாஸ்ட் செல்ஸ் தான் ஹிஸ்டமின் அண்ட் செரோட்டோனின். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து வேசோ டைலேட்டர், இன்னொன்று வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். வேசோ இங்க என்ன இண்டிகேட் பண்ணலன்னா வெசல்ஸ், இங்க வேசவும் வெசல்ஸ். அந்த வெசல்ஸை டைலேட் பண்றது ஹிஸ்டமின். வெசல்ஸை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது வந்து என்னன்னா செரோட்டோனின். ஸோ இதான் வெசல்ஸ்லாம். ஹிஸ்டமின் செக்ரேட் பண்ண அந்த வெசல்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த இந்த மாதிரி நல்லா வைடா இருக்கும். அதே வந்து செரோட்டோனின் செக்ரேட் ஆச்சுன்னா வெசல்ஸ்லாம் வந்து அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும் ஒரு மாதிரி இப்படி. அப்போ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரிக்ட் ஆக போது, ஜஸ்ட் இமேஜின் இப்போ வந்து ஒரு பைப்பு, லாங் பைப்பு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம்னா தண்ணி ஃபோர்ஸ் ஆகிறதுக்காக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் கொஞ்சம் லைட்டாக. அப்போ என்ன ஆகும்னா தண்ணி ஃபோர்ஸாக வரும். அதே மாதிரி இப்போ இது வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உள்ள பிளட் வந்து நல்லா ப்ரெஷராக எடுத்து சம ப்ரெஷராக போகும். ஸோ நல்லா லாங் டிஸ்டன்ஸ்க்கு போகும். ஸோ அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த செரோட்டோனின் வந்து என்ன பண்ணணும்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்டராக ஆக்ட் பண்ணும். அதே வந்து பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா ஹிஸ்டமின் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ வந்து என்னன்னா பிளட் வெசல்ஸ் பெருசாகும், பிளட்டோட ப்ரெஷரும் கம்மியாகும். ஸோ இது வந்து மாஸ்ட் செல்ஸோட இது. ஸோ மாஸ்ட் செல்ஸ் வந்து 3 சப்ஸ்டன்ஸ் செக்ரேட் பண்ணுவாங்க, ஹிஸ்டமின், செரோட்டோனின் அண்ட் ஹிப்பாரின். நெக்ஸ்ட் என்னன்னா மேக்ரோஃபேஜஸ். ஸோ மேக்ரோனா என்னது பெருசு, பேஜஸ்லாம் வந்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி வந்து பெருசா என்னன்னா நம்ம பாடியில ஒரு சில செல்ஸ் இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூல அந்த மாதிரி செல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது அதோட செல்ஸ். இப்போ இங்கே வந்து ஏதாவது நம்ம பாடியில வந்து ஏதாவது பாக்டீரியா, ஏதாவது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சூடோபோடியா ஃபார்ம் பண்ணி என்னன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா க்ரோ ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி அதை இந்த பாக்டீரியாவை அப்படியே எப்படி நம்ம வாயில ஃபுட்டு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்றோமோ அதே மாதிரி வந்து அது அந்த பர்டிகுலர் செல் வந்து பாக்டீரியாவை அப்படியே என்கல்ஃப் பண்ணி சாப்பிட்டுரும், அப்படியே உள்ள தள்ளிடும்.
ஸோ இங்கே ஆக்சுவலாக என்னன்னா ஒரு லைசோசோம் வந்து ஆசிட்லாம் செக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்டீரியாவை அப்படியே உள்ள இழுத்துட்டு டைஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேக்ரோ. பேஜஸ்னாலே வந்து என்னன்னா ஃபுட்டு ஈட்டிங் ஆர் என்ன சொல்லலாம், அட்டாக்கிங் ஆர் ஈட்டிங் சொல்லலாம். மேக்ரோனா பிக்கு. ஸ்கேவெஞ்சர்னா என்னது? ஸ்கேவெஞ்சர்னா செத்ததை சாப்பிட்றது. அண்ட் ஃபேகோசைட்டிக் அதான் சாப்பிட்றது தான் சொல்லுவோம். ஸோ எங்கல்ஃப் பண்ணி அப்படியே சாப்பிட்றது. என்ன சொல்லலாம், எங்கல்ஃப் பண்ணி சாப்பிட்றதா ஃபேகோசைட்டிக். ஸோ அதில் வந்து ரெண்டு பிளட் செல்ஸ் நம்மளா இது படிப்போம். இது ஆர்பிசிக்குள்ள வரும் நியூட்ரோஃபில்ஸ். ஆர்பிசி இல்லை லியூகோசைட்ஸ்குள்ள வரும். ஸோ லியூகோசைட்ஸ்ல வந்து என்னன்னா நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரோஃபில்ஸ் வந்து மேஜர் கான்ஸ்டியூன் 60-65% தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மோனோசைட்ஸ். இவங்க ரெண்டுமே வந்து என்னன்னா பாகோசைட்டிக் இன் நேச்சர். அவங்க வந்து என்னன்னா ஏதாவது பாக்டீரியா வேற ஏதாவது ஃபாரின் ஆர்கனிசம்ஸ் வந்து பாடிக்குள்ள வந்துச்சுன்னா எங்கல்ஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இது நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்க்கச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூவோட டைப்ஸ் ரொம்ப ஈஸி இது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா அங்கே என்ன ஆகும்னா லூஸாக இருக்கும். ஸோ லூஸாக இருக்கணும்னா எப்படி? இப்போ கனெக்டிவ் டிஷ்யூல என்னென்ன கான்ஸ்டியூன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூல என்ன இருக்கும்? இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூனா அதில் நிறைய செல்ஸ் இருக்கும் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்கும் அண்ட் வந்து கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ லூஸாக இருக்கணும்னா ஜஸ்ட் வந்து அதில் என்ன ஆகும்னா இந்த செல்ஸ் இந்த ஃபைபர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் செமி ஃப்ளூயிட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் அந்த கனெக்டிவ் டிஷ்யூவே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூவை தான் என்ன சொல்லலாம், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அங்கே இடத்துல வந்து என்ன ஆகும்னா இந்த மேட்ரிக்ஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். செல்ஸு ஃபைபர்ஸு இது வந்து செல்ஸு, இதெல்லாம் வந்து ஃபைபர்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப ஃப்ளூயிடியாக இருக்கும். ஸோ அதை வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்குவோம். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தான் என்னன்னா இதில் வந்து இது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூன்னு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து செல்ஸ் அதிகமாக இருக்கும். செல்ஸு ஃபைபர்ஸு கொத்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே மேட்ரிக்ஸ் எதாவது தெரியுதா? ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் மேட்ரிக்ஸ் இருக்கும். அது ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸே ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அந்த மாதிரி. ஸோ மேட்ரிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்து செல்ஸ் ஃபைபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதுதான் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபர்தர் டைப்ஸ் இருக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூக்கும் டைப்ஸ் இருக்கு. ஸ்கெலிட்டல் வாஸ்குலர்லாம் அது வரதுலாம் ஸ்பெஷலைஸ்டில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல என்னன்னா அது வந்து டூ டைப்ஸ். ஸோ லூஸ்னு சொன்னோம்னா மேட்ரிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் as compared டு செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ். இப்போ இதுல லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல டூ டைப்ஸ், ஏரியோலார் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அடிப்போஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூமே ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்கு, பினித் த ஸ்கின். இது வந்து காமன் பாயிண்ட் ரெண்டுக்கும். அதுக்கப்புறம் ஏரியோலார் என்னன்னா இட் சப்போர்ட் தி ஃப்ரேம்வொர்க் ஃபார் எபிதீலியம். அப்போ நான் இங்க ஒரு டயக்ராம் ஆக்குறேன் ஃபர்ஸ்ட். இந்த டயக்ராம் போய் பார்த்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆ ஸோ இங்கே கனெக்டிவ் டிஷ்யூ மென்ஷன் பண்ணல, இது ஆக்சுவலாக என்னன்னா ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அப்போ என்னன்னா இதுதான் எபிடெர்மிஸ், இது ஃபுல்லாகவே என்னது எபிடெர்மிஸ். ஸோ இது ஃபுல்லாக எபிடெர்மிஸ்னா அது கீழே சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அது கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்பெசிஃபிக்கலி என்னன்னா ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. நீங்க பாருங்க கனெக்டிவ் டிஷ்யூல செல்ஸ் இருக்கா, செல்ஸ்லாம் இருக்கு. ஃபைபர்ஸ் இருக்கு, ஃபைபர்ஸும் இருக்கு. இங்கே வாஸ்குலர் நடுவில் வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும், ஆனால் வந்து இங்கே இருக்காது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூல ஏரியோலார். ஸோ சப்போர்ட் தி ஃப்ரேம்வொர்க் ஃபார் எபித்தீலியம். ஸோ எபித்தீலியம் ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. ஃபைப்ரோபிளாஸ்ட், மைக்ரோஃபேஜஸ், மாஸ்டர் செல், நான் அந்த டயக்ராம் ஆக்குற மாதிரி ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூலயே இருக்கும். ஃபைப்ரோபிளாஸ்ட் ஃபைபர்ஸ் மேட்ரிக்ஸை செக்ரேட் பண்றது. மேக்ரோஃபேஜஸ் ஏதாவது ஃபாரின் ஆர்கனிசம்ஸை எங்கல்ஃப் பண்ணி சாப்பிடுறது. மாஸ்டர் செல்ஸ் மூணு டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணும், ஹிஸ்டமின், செரோட்டோனின், ஹிப்பாரின், தட்ஸ் ஆல். அண்ட் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூல என்ன ஆகும்னா இதுவும் சேம் beneath the skin, ரெண்டு பேரும் beneath the skin தான். ஆக்சுவலாக இங்கே ஒரு டயக்ராம் இருக்கு, நான் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாதுல. ஸோ அடிப்போஸ்னாலே என்னன்னா ஃபேட் ஸ்டோரிங் செல், அடிப்போசைட்ஸ்னா என்னன்னா ஃபேட் ஸ்டோரிங் செல். ஸோ நம்ம பாடியில் எப்பயாவது எக்ஸஸாக நியூட்ரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா
வேஸ்டா போயிடாது. அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாடி ஃபர்ஸ்ட் ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி அடிப்போஸ் செல்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அடிப்போஸ் செல்ல தான் அடிப்போசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த நியூட்ரியன்ஸை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி அந்த அடிப்போசைட்ஸ்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஃபேட்டா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஹீட் இன்சுலேட்டர், பாடி ஹீட் வந்து ரொம்ப வெளியே போகாது, ஷாக்கை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஷாக் அப்சர்வர், ஜர்க் ஏதாவது குத்தோம்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஹீட் இன்சுலேட்டர் அண்ட் ஷார்க் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். ஈஸி தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ் இது. அண்ட் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா எக்ஸஸ் நியூட்ரியன்ஸை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அடிப்போஸ் தான் இது ஒரு அடிப்போசைட்டு. ஸோ அடிப்போசைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். மேஜர் கண்டென்ட் வந்து ஃபேட், 80-90% ஃபேட் தான். அண்ட் நார்மல் செல்னால இதுக்கு வந்து வெளியில ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு, உள்ள நியூக்ளியஸ் இருக்கு, அண்ட் மேஜர் வால்யூம் ஆஃப் த செல் வந்து ஆக்குபைட் பை ஃபேட். தென் என்னன்னா வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டென்ஸ்ல என்ன ஆகும்? மேட்ரிக்ஸ் கம்மியா இருக்கும், செல்ஸ் ஃபைபர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டென்ஸ் டூ டைப்ஸ்: ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இர்ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இங்க இருங்க, இது பார்த்தாலே தெரியும் நல்லா டென்ஸா இருக்கு. இது டென்ஸ், இதுவும் டென்ஸ். அப்போ டென்ஸ்லயே வந்து ஒரு பேரலா, அப்படியே பேரலல் அரேயா எல்லாமே வந்து அரேஞ்ச் இருந்துச்சுன்னா அது வந்து ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெகுலரா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஃபைபர்ஸா இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் செல் வருது, நெக்ஸ்ட் திருப்பி ஃபைபர்ஸ் வருது, ஒரு பேரலல் அரேஞ்ச்மெண்ட் தெரியுதாங்க. ஸோ இந்த மாதிரி ரோஸ் ஆஃப் செல்ஸ், ரோஸ் ஆஃப் ஃபைபர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, கரெக்டா ரோல இருந்துச்சுன்னா அதை ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இர்ரெகுலர், இது பாருங்க எப்படி எப்படியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு செல் வருது, ஃபைபர் வருது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபைபர் வருது, அதுக்கப்புறம் செல் வருது. ஸோ ஒரு ரெகுலாரிட்டி அங்கே இல்லை. ஸோ இர்ரெகுலர் இருக்குது. ஸோ அது வந்து இர்ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கணும். டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். டெண்டன் என்ன, லிகமெண்ட் என்ன, ஃபர்தரா நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து டெர்மிஸ் ஆஃப் ஸ்கின்னு, அதான் நம்ம எபிடெர்மிஸ் ஆஃப் ஸ்கின்னு. எபிடெர்மிஸ்க்கு கீழே லேயரு ஏரியலா கனெக்டிவ் டிஷ்யூ வருது இல்லை? ஏரியலா கனெக்டிவ் டிஷ்யூக்கும் கீழே வந்து இந்த இர்ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ டெர்மிஸ் ஆஃப் ஸ்கின் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்க, எபிடெர்மிஸ் ஆஃப் ஸ்கின். அது வந்து என்னன்னா கெரட்டினைஸ்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோலயே. கெரட்டின் வந்து நம்ம ஸ்கின் மேல இருந்துச்சுன்னா அதை வந்து மாய்ஸ்டா வச்சுக்காது, ட்ரையா வச்சுக்கும். ஸோ எங்கெல்லாம் கெரட்டின் இருக்கோ அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைடுனா நிறைய லேயர், காம்பவுண்ட் எபித்தீலியம் சொல்லுவாங்க, அதுதான் ஸ்ட்ராட்டிஃபைட். நிறைய நிறைய லேயர்ஸ் ஆர் காம்பவுண்ட் எபித்தீலியம். நம்ம எபிடெர்மிஸ் ஆஃப் ஸ்கின் அப்படிதான் இருக்கும். அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ, இதுல வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ஒன்று வந்து ஸ்கெலிட்டல், இன்னொன்று வந்து வாஸ்குலர். ஸோ வாஸ்குலர்ல நம்மளுக்கு பிளட் வந்துடும். பிளட் இஸ் ஆல்சோ கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்கெலிட்டல்ல போன்ஸ், கார்டிலேஜ். போன்ஸ் ஒரு ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜும் ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டீட்டெயில வந்து ஃபர்தர் கிளாஸ்ல வந்து பார்ப்போம் அது. அண்ட் இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்ட்ராட்டிஃபைடு காம்பவுண்ட் எபித்தீலியம், ஸ்ட்ராட்டிஃபைட் ஆர் காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ அதான் நம்ம அவுட்டர் லேயர் என்ன சொல்லுவோம்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதோட பேஸ்மெண்ட் மெம்பரேன். எப்பவுமே எபித்தீலியம் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் கம்பல்சரி இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஏரியலா கனெக்டிவ் டிஷ்யூ. அது ஏன்னா வந்து சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி எபித்தீலியம், அதனால எபித்தீலியமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்கே ஏரியலா கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. அங்கே மாஸ் செல்ஸ், ஃபைபர்ஸ் இருக்கு, மேக்ரோஃபேஜஸ் எல்லாமே வந்து ஏரியலா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கு. அதுக்கும் கீழே வந்தோம்னா என்னன்னா டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ டெர்மிஸ் ஆஃப் ஸ்கின் அந்த கேஸ்ல எடுத்துட்டோம்னா அந்த டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இங்க பாத்தீங்கன்னா செல்ஸ் ஃபைபர்ஸ்லாம் ஏதோ ரெகுலாரிட்டி இருக்காது, இர்ரெகுலரா அரேஞ்ச் இருப்பாங்க. அதுதான் இது வந்து அது கீழே இருக்கிற லேயர், இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ கீழே இருக்குது. இதுக்கும் கீழே பார்த்தோம்னா தான் அடிப்போஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா ஏதாவது நியூட்ரியன்ஸ், எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி இங்க இருக்கிற செல்ஸ்லாம் ஸ்டோர் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டெண்டன்ஸ் லிகமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.